பேசுறதே நான் ஏற்கல, ரொம்ப எதிர்க்கிறேன். ஏன்னா அதை பேசும்போதெல்லாம் எனக்கு கோபமா வரும். பிறவி கடமைடா, அதை போய் உரிமை வைத்துக்கிற. வெளிப்படையா சொன்னா என் தாய்மொழி இறந்துச்சு, அதை உயிர்ப்பிக்க அவள் பிள்ளைகள் போராட்டம். அதான் உண்மை. இப்ப யாருக்கும் பணம் செல்லாது அப்படிங்கிறத இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் இருக்கு. இந்த நான் மட்டும்தான். எல்லாருமே என் கட்சியில் இருக்கிறவங்க கூட என்னை எரித்தாங்க, வெறுத்தாங்க, திட்டினாங்க, என்னை பைத்திய மாதிரி பார்த்தாங்க. பணம் செல்லாதுங்கிறதுனால ஒரு நாட்டில் ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட முடியுங்கிறது சுத்த பைத்தியம். எனக்கு இந்த பெண்ணிய உரிமைன்னு பேசுறதே நான் ஏற்கல, ரொம்ப எதிர்க்கிறேன். ஏன்னா அதை பேசும்போதெல்லாம் எனக்கு கோபமா வரும். யார் பெண்ணிய உரிமையெல்லாம் பேசிக்கிறேன்? டேய், அது பிறவி கடமைடா, அதை போய் உரிமை பேசிக்கிற. என் தாய்க்கு, என் தங்கைக்கு, என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு நான் கொடுக்க வேண்டியது என் பிறவி கடமை, ஒரு ஆண்மகனின் அதீத பெருமை. அதை விட்டுவிட்டு அதுல உரிமை வச்சுட்டு இங்க வாடா என்ன உரிமை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் அந்த சொல்லே நான் ரொம்ப அருவருப்பேன். அதனால இது கொடுப்பாரு ஜெயிப்பாரா அப்படிம்பாங்க. கொடுத்தா ஜெயிக்கணுங்கிறது தெரியணும் அவங்களுக்கு. சரி, ஜெயிக்கிற நீங்க தான் கொடுங்களே அப்படின்னா அது செய்ய மாட்டாங்க. அது நம்ம பிறவி கடமை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ, மண்ணுக்கும் கீழே மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை. பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொள்கைங்கிறார் நம்முடைய புரட்சி பாவலன். அவனுடைய முன்னவன் நம் பாட்டன் பாரதி. ஆணுக்கு பெண் நிகர் என கொள்ளணும் அப்படின்னா அறிவில் சிறந்து வையம் தலைக்குங்கிறான். எங்களுடைய தலைவர் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறார். அவர் பெண்ணுரிமையே மண் உரிமைங்கிறார்ல, அவர் பெண் விடுதலையே மண் விடுதலைங்கிறாரு. அவருடைய ரொம்ப முக்கியம். உலகெங்கிலுமே மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். எல்லா இனங்களும் மொழியில் இருந்துதான் தன்னுடைய அரசியலை, எல்லாமே மொழியில் இருந்தான் பிறக்குது. கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அறிவியல், புவியியல், எல்லாம் அரசியல், எல்லாம் அதிலிருந்து தான் பிறக்குது. இன்னைக்கு இந்த மொழியில தான் இந்த கவிதை நூல் வந்திருக்குது, எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மொழி தான், மொழியை முன்னிறுத்தித்தான். அப்போ மொழிதான் ஒவ்வொரு தேசியனத்தின் உயிராகவும் முகமாகவும் முகவரியாகவும் அடையாளமாகும். அதை அழிய விட்டுட்டா அந்த இனம் அடையாளம் தெரியாமல் அழியும். அது வரலாற்று உண்மை. இறைமகன் இயேசு பேசிய தாய்மொழியே இல்லை, அரமாய்க்கே இல்லை, அழிஞ்சு போச்சு. இப்போ அந்த மாதிரி போயிடக்கூடாது. அதனால வெளிப்படையாக சொன்னா என் தாய்மொழி இறந்துருச்சு, அதை உயிர்ப்பிக்க அவள் பிள்ளைகள் போராடுறோம். அதான் உண்மை. இப்போ யாருக்கு பணம் செல்லாதுங்கிறதா, இந்த பணம் செல்லாது அப்படிங்கிறத பெருமையாக சொல்றேன்னு இல்லை. நீங்க பின்னோக்கி போனீங்கன்னா தெரியும். இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் எதிர்த்தேன், அது நான் மட்டும்தான் எதிர்த்தேன். எல்லாருமே என் கட்சியில் இருக்கிறவங்க கூட என்னை எரித்தாங்க, வெறுத்தாங்க, திட்டினாங்க, என்னை பைத்திய மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா நான் உண்மையிலேயே பொருளாதாரம் படித்த மாணவன். பணம் செல்லாதுங்கிறதுனால ஒரு நாட்டில் ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட முடியுங்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனம். சுத்த பைத்தியக்காரத்தனம். அவருக்கு சொன்ன காரணங்களை சிறம் பாருங்க. பணம் செல்லாது அப்படின்னா கள்ளப்பணம் ஒழிஞ்சிரும், ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிரும், குறிப்பா தீவிரவாதம் ஒழிஞ்சிரும், பயங்கரவாதம் ஒழிஞ்சிரும். அப்புறம் பயங்கரவாதம் ஒழிஞ்சிருந்தா புல்வாமாவில் தாக்குதல் ஏன் வந்துச்சுன்னா பதில் இல்லை. பயங்கரவாதம் ஒழிஞ்சிரும்னா பகல்காமில் ஏன் தாக்குதல் இருந்துச்சுன்னா பதில் இல்லை. பயங்கரவாதம் ஒழிஞ்சோம்னா தலைநகர்லேயே மயில் உந்துக்களை குண்டை வச்சு தகர்த்து வெடிக்க வச்சு உயிர் பலியானது ஏன்னா பதில் இல்லை. இதுவே உங்களுக்கு சான்று. பணம் செல்லாது என்றால் ஊழல் லஞ்சம் ஒழிந்து விடும் என்றால் எல்லா வீடுகளிலையும் அமலாக்கத்துறை சோதனை ஏன், இடி ரைடு ஏன், வருமான வரி சோதனை ஏன், எல்லா இடத்துலையும் நடக்குது ஏன்? அப்போது ஒரு ஏமாற்று. பணம் கடைசியா உலக வங்கி அறிவிச்சது இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு, நெருக்கடிக்கு காரணம் பணம் செல்லாது என்பதும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான். அது இன்னும் அதை விட கொடுமை. அது அப்புறம் ஏன்னா சரக்கு மற்றும் சேவை வரியில ஜிஎஸ்டி போடுறதுக்கு முன்னாடி கடையில் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை போட்டவொடனே காலையில் கடை விற்பனைக்குன்னு எழுதிட்டு போயிட்டாங்க, கடையை வியாபாரத்துக்கு வந்துச்சு. அவ்வளோதான் முடிஞ்சது. அது அப்படி. இது எதுக்கு சொல்ற? மக்களின் நலன் கருதி சிந்திக்கிற, செயல்படுத்துகிற, திட்டங்கள் சட்டங்கள் தீர்த்துகிற ஆட்சியாளர்கள் இல்லை என்பதை கட்டு.
இதனால இந்த பணம் செல்லாது என்று சொன்னதுனால நடந்த ஒரே ஒரு நன்மையை யாராவது இப்படி ஒரு செயலை செஞ்சு நாட்டு மக்களை துன்புறுத்திட்டோம்ங்கிறதுக்கு ஒரே ஒரு தடவை நான் வருந்துறேன். அது தவறு நடந்துச்சு, அதுக்காக அப்படி யாராவது அப்படி சொல்லியிருந்தால் அவன் ஆகச்சிறந்த தலைவன். தற்சார்பு பொருளாதாரம் என்பது ஒரு நாடு இன்னொரு நாட்டை எல்லாவற்றுக்கும் சார்ந்திருக்குமானால் அது எவ்வளவு இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் பெருந்துயர் காலங்களில் அல்லல் படும் இன்னல் படும்ங்கிறதுக்கு அந்த கொரோனா தொற்று உணர்த்துச்சு. நீங்க எல்லாவற்றுக்கும் உணவுக்கு அடிப்படை தேவைக்கு பிரிதொரு நாட்டை சார்ந்திருக்கும் போது இன்னொரு பயணிக்கல, எந்த கப்பல் போக்குவரத்து இல்லை அப்படிங்கும்போது முடங்கி போகுது ஒரு நாடு.